இப்ப எவ்வளவு கடுப்பா இருக்கு. இது எல்லாம் சந்தோஷமாக மாறும். பிரசவம் முடித்து விட்டு குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பது போல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம். எந்த தாயையும் பிரசவ வலியை பத்தி குழந்தை மூஞ்சிய பார்த்துட்டு பேச சொல்லுங்க பாப்பா. சிரிப்பா, சிரிச்சிட்டு தான் சொல்லுவா, உன்னை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. அப்ப அழமாட்டா. வலியின் ருசி அதுதான் குழந்தைகளே, மாணவ செல்வங்களே. ஒன்றை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, நீங்கள் அதன் மீது ஆர்வத்தை காட்டுகின்ற பொழுது, அதில் உள்ளுக்குள் அப்படி ஒரு மலர்ச்சி வரும் பாருங்க. அப்பொழுது உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாதுப்பா. இதை நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஒரு பறவை கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒரு பறவை வந்து கிளையில உட்காரும்ல, டப்புன்னு பறந்துருமா? பறக்காது, பறக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து தன்னுடைய கிரவுண்ட் இருக்குல்ல, தன்னுடைய கிளை இருக்குல்ல, அதை பிடிக்கும். முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டியை பிக்ஸ் பண்ணும். கிரவுண்ட் ரியாலிட்டியை பிக்ஸ் பண்ணாம எக்ஸ்பெக்டட் விஷன் அடையவே முடியாது. எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா யூ ஹேவ் டு நோ யுவர் கிரவுண்ட் ரியாலிட்டி. உனக்கு எது தெரியும், எது தெரியாது, உன்னுடைய ஜீன் என்ன, நீ எங்கிருந்து வர, என்னென்னலாம் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், உன்னை எதிர்த்து கொண்டு இருப்பதெல்லாம் எது, அதையெல்லாம் உடைச்சிட்டு வரணும்னா நீ என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஐ நோ வாட் இஸ் மை கிரவுண்ட் ரியாலிட்டி. I don't hide myself from my reality. உங்க வெற்றியை நீங்களே தடை செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் தெரியுமா தோற்கிறார்கள்? யார்கிட்ட பேஷன் இல்லையோ அவங்க தோக்குறாங்க. நேத்து நான் பிஎம் பார்த்தேங்க, மோடி ஐயாவை பார்த்தேன். வேஷ்டி கட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துல போய் நின்னுட்டு அந்த சைனாக்காரர்கிட்ட அந்த சிலைகளை அவர் அவ்வளோ அற்புதமா விளக்கிட்டு இருந்தார் பாருங்களேன். அசஞ்சு போனேங்க நானு. நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு, எவ்வளவு தயார் பண்ணிருப்பாரு, இத பத்தி எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாரு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருல. மத்ததெல்லாம் தனியா தூக்கி போடு. ஜெயிச்சாரா இல்லையா? வேஷ்டி ஷர்ட்டை கட்டிட்டு வந்து நின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய புராதனமான நம்முடைய பல்லவர் கோயிலை பற்றி சொல்லுவதற்கான ஒரு கைடா தன்னை மாற்றி கொண்டாரா இல்லையா? என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த சீன அதிபருக்கு அது புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பாசிட்டிவா சில விஷயங்களை மனதிற்குள் அப்படி அலையலையா போடுங்க. அதுதாங்க வரலாறு. நீங்க எதை ரொம்ப இன்வால்வ்மெண்டா பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வரலாறு அதுதான் வரலாறா போகுது. அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் என்ஜாய் தட். நீங்க போய் ஐஏஎஸ் ஆபீசராவோ இல்ல ஐஎஃப்எஸ் ஆபீசராவோ, நான் ரொம்ப பெரிய லெவல்ல சொல்றேன், நீங்க எல்லாம் அப்படிதான் வரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயிற்சியில நீங்க பட்ட பாடுகள் தான். அதை விட ஒரு சந்தோஷமான தருணம் நினைச்சு நீங்கள் சந்தோஷப்ப. இப்போ இவ்வளவு கடுப்பா இருக்கு, இது எல்லாம் சந்தோஷமாக மாறும். வலியின் ருசி. இந்த பிளேயர்ல நிறைய வெற்றியாளர்கள் பேரை போட்டிருக்காங்க, அப்படித்தானே? இவங்கெல்லாம் யாரு? ஜெயிச்சவங்க. இவங்களெல்லாம் பார்த்து மிரளாத. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இந்த பர்வீன் சுல்தானா டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத, பயப்படாத. பார்த்தேன்னு வச்சுக்கேன், யாரை இப்படி பாக்குறியோ அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, நீ அங்கதான் நின்று பார்த்துட்டு இருக்கணும். Just to understand the reality. தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு சூத்திரத்தை மட்டும் நான் சொல்லித்தரேன். நான் அப்படிதான் ஜெயிச்சேன். இது என்னுடைய போன், நான் இங்க வைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போன். இதுக்குள்ள என்னுடைய ஆபீஸ் இருக்கு, என்னுடைய கம்யூனிகேஷன் நான் பண்றதுக்கான எத்தனை விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கு. உங்கள யாருக்காவது துணிச்சல் இருந்தா இதை தொடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம் இங்க நடந்தது. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிள்ளை எழுந்திருச்சா. பின்னால யாருமே முயற்சி பண்ணல, ஏன்னா முன்னால இருக்கிறவங்க எந்திரிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு உட்காந்துட்டீங்க. இந்த பொண்ணு இருக்கால, இவ, நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்? என்னுடைய போனை தொட்டு பாருங்க தானே சொன்னேன். இந்த பெண் என்ன செய்தாள்? இவ தொட்டு பார்த்தா, இவளும் தொட்டா, இவ கையில எடுத்து கொடுத்தா. வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். உங்களை போட்டு மிரட்டும், தொட்டு பார்க்க முயற்சி செய்யும் தான் சொன்னேன். இவ தொட்டு எடுத்தால, இவ்வளவுதாங்க லைஃப். வெரி சிம்பிள். உங்களை ஒரு மாதிரி நான் அவளை மறைச்சிக்கிட்டு தான் இருந்தேன், அவன் என்னை பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தா நின்று இருப்பா. வெற்றியாளர்கள் என்பவர்கள் வேறு, சாதனையாளர்கள் என்பவர்கள் வேறு. வெற்றி பெற்று விடலாம், சாதனை என்பது ரொம்ப பெரிய சிரமம். நீங்கள் எல்லோரும் சாதனையாளர்களா வரணும்னு நான் நினைக்கிறேன். சாதிப்பது என்பது ரொம்ப சுலபம் தான். ஆக்சுவலா லைஃப் இஸ் சோ சிம்பிள், பட் இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் சிம்பிளிசிட்டி. சமீபத்தில் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் படிச்சேன், அமேசிங். கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். சரியா? கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார். ரெண்டு பேருமே ஆச்சரியத்தில் கத்தினார்களாம், இதோ என்னை படைத்தவன் என்று. இதை விட நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும்
கடவுள் மறுப்பாளனுக்கும் ஒரு அழகான விளக்கத்தை யாரும் தந்துவிடவே முடியாது. ரெண்டு பேரும் சத்தம் போடுறாங்க, என்னை படைத்தவன், கடவுளை கை காட்டி என்னை படைத்தவன் என்று சொல்லுகின்றவன் மத நம்பிக்கை கொண்டவன். கடவுள் மனிதனை பார்த்து இதோ என்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் மறுப்பாளன். இவ்வளவுதான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கின்ற பொழுது உள்ளத்திற்குள்ள அந்த கெலடாஸ்கோப் பாக்குற மாதிரி மனசுல பல பல வண்ணங்கள் விரியும். அதுக்கு தான் படிக்கிறதே. இந்த எக்ஸாம் எழுதுறது பாஸ் பண்றதெல்லாம் சைடு எஃபெக்ட், ஹேங் ஓவர். ஆமாங்க, போதை அது இல்லைங்க, படிக்கிறது தாங்க போதை. அதை எழுதுறதோ அதனால வரக்கூடிய பணம், அதனால் வரக்கூடிய பதவிகள் எல்லாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தான் இன்டென்சிவ் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. இன்டென்ஸ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. நம்மில் எத்தனை பேருக்கு அந்த தீவிரத்தன்மை இருக்கு? எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கு பிள்ளைகளா. எத்தனை பேருக்கு அந்த ஆசையை அடைவதற்கான தகுதி இருக்கிறது நான் கேட்கிறேன். ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்ல, தகுதி இருக்கிறதா? அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுனா என்னது? எப்படி அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வது? இப்ப என்ன மாதிரி பேசணும், என்ன செய்யலாம்? ஆசைப்படலாம். ஆசைப்பட்டா பேசிட முடியுமா? என்ன செய்யணும்? படிச்சா பேசிட முடியுமா? நீங்க தான் என்ன விட படிக்கிறீங்க. அப்படின்னா சொற்கள் போதவே இல்லைங்க. பயிற்சி முயற்சிகள்லாம் களம் இருக்க வேண்டாமா? களத்தை எப்படி அமைப்பது? ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டனா அதை தொட்டு பார்ப்பதற்கான ஒரு சிறிய செயலாக்கம் வேண்டும். செயலாக்கத்திற்கு திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதலுக்கு உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கணும். மெட்டீரியல் பிளானிங். ஃபர்ஸ்ட் விஷன் பா, have a vision. அடுத்து பிரிப்பரேஷன்ல இரு. அடுத்து எக்ஸிகியூஷன். கெட்டு போவதற்கு என்னை ஒப்படைத்திருக்கிறேன், அதுதான் நான் கெட்டு போவதற்கு காரணம் என்று யார் ஒருவர் தன்னுடைய வெற்றிக்கான தோல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதை அடுத்தவர்கள் மீது போடுகின்றவர்கள் தோற்கிறார்கள். ஒண்ணுமே இல்ல. இந்த புத்தகத்தை இப்படி பிரிக்கும் பொழுது புத்தகம் நம்ம கிட்ட பேசும்பா. படிச்சிருவியோ? சொல்லும், சொல்லுது. நீ மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்க, என் புத்தகம் உன்னை ஜெயிக்கிறது. ஏய், படிக்கத்தான் வந்திருக்கிறேன், உன்னை பிரிச்சு இருக்கிறதே படிக்கிறதுக்கு தான். வாய மூடு. நீ அதை புரிந்து கொண்டாய் என்று வைத்துக் கொள்ளேன், புத்தகம் உன்னிடம் தோற்கிறது. என் அருமை செல்வங்களே, உங்களை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் இந்த பூமியில் தோன்றவே இல்லை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. நாம் புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். புத்தகத்தை படித்து புரிந்து கொள்கின்ற பொழுது, அதனால் தான் நான் சொல்கிறேன், புத்தகத்தோடு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிறது. கான்டாக்ட் இருக்கின்றவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். யார் புத்தகத்தோடு தன்னை கனெக்ட் செய்து கொள்கிறார்களோ, தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு மெட்டீரியலா அதை எடுத்துருங்க. நான் ஒரு பாட்டு படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்னு வச்சுக்கோங்களேன், I give my soul, my energy, my blood, my nerves, my flesh, my everything to that particular subject. நான் முழுமையாக என்னை அதற்கு ஒப்படைக்கிறேன். அதிலே இருக்கக்கூடிய சில தெரிப்புகள் தான் என் பேச்சு. அதை முழுக்க நான் உள்வாங்குகிறேன். நான் ஓட்டப்பந்தயம் மகேஷ்க்கு தெரியாது, நான் நல்லா ஓடுவேன். அதனால்தான் என்னுடைய பிரார்த்தனையில் முதல் பிரார்த்தனை, விசை உறும் பந்து போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். லைப்ரரியையும் கிரவுண்டையும் சரியா பயன்படுத்தின ஒரு ஸ்டூடெண்ட் நான். பேச்சு போட்டியில மட்டும் இல்ல பிரைஸ் வாங்கினது நான். அதை விட அதிகமா ஓட்டப்பந்தயத்துல பிரைஸ் வாங்கியிருக்கேன். 180. எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதெல்லாம் உடன்பாடு கிடையாதுப்பா. கை தட்டி காட்டி கொடுக்காதப்பா. ஆனா எப்பவுமே என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் மார்க் எவெல்லாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் ஜெயிக்கணும். இதுதான் என்னுடைய எப்பவுமான என்னுடைய டார்கெட்டா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன எப்படிப்பா ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன ஜெயிக்க முடியுமா? முடியும். என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்கானே தெரியாது. நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். ரியாலிட்டியில இருந்து உன்னை நீயே பதுக்கி கொள்ளாமல், ஒடுக்கி கொள்ளாமல், ரியாலிட்டியை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணு. திஸ் இஸ் மை ரியாலிட்டி. அண்ட் தென் ஒரு எக்ஸ்பெக்டட் விஷனை வெய். நீ எந்த மாதிரியான ரியாலிட்டியை கொண்டவளாக இருந்தாலும், எந்த மாதிரியான கிரவுண்ட் ரியாலிட்டி நேட்டிவிட்டி கொண்டவளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷனையும் நீ வைக்கலாம், எக்ஸிகியூஷனை கரெக்டா பண்ணிட்டேன்னா அந்த எக்ஸ்பெக்டட் விஷனை அடையலாம். சோ சிம்பிள்.
But to understand the simplicity is not easy. அதுதான் இவர்களுடைய பயிற்சி களம் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு காரணம். They know the simplicity and they know how to execute it. ரொம்ப யோசிச்சு பார்த்தா இந்த ஃப்ளையர் இதுதான் ஜெயிக்கிறது. Have confidence. உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளவுதான். Have confidence. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்க அவங்ககிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஒண்ணுமே படிக்கலப்பா, என்ன ஏமாத்து இது, நான் நம்பி இருக்கேன் தெரியுமா, நான் நம்பி இருக்கேன்ப்பா. 98 வாங்கும், நம்ம ஒரு 12, 14, 16, 20 இவ்வளவுதான் நம்ம ரேஞ்சு. நான் ஒரு நாள் முடிவு பண்ணப்பா 98 ஜெயிக்கணும்னு. ரொம்ப மனசால சொல்றேன் குழந்தைகளை, என்னை விட கொஞ்சம் தம்பிமார்கள் இருப்பீர்கள், தங்கைமார்கள் இருப்பீர்கள், மகள்களும் இருப்பீர்கள். 46 வயசு எனக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், ஜெயிக்கிறதுனா என்னன்னு. 98 வாங்குறது இல்ல ஜெயிக்கிறது. நீ 16 வாங்குறிய, இன்னைக்கு டெஸ்ட்ல நீ 16 வாங்கிட்டியா, அந்த டெஸ்ட்ல ஒருத்தன் 98 வாங்கிட்டானா, 98 எப்படி ஜெயி தெரியுமா? இங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் வருஷத்துக்கு காத்துட்டு இருக்கணுமா என்ன? டெய்லி வைக்கிறாங்கல்ல, என்ன தெரியுமா பண்ணு, வீட்டுக்கு போ, 98 யோசிக்காத, அதெல்லாம் வாங்க முடியாது. உன்னுடைய 12 யோசி, உன்னுடைய 16 இன்னில பண்ணி பாரு. அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது இதே கிரவுட் இப்படியே இருக்கும், அது நீங்கள் ஜெயித்த வெற்றி விழாவாக இருக்கும் என்பது என்னுடைய ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம். இத மட்டும், இந்த குவாலிட்டியை மட்டும் கொண்டு வாங்க. நான் அந்த குவாலிட்டியில தான் வளர்ந்துட்டு இருக்கேன். என்ன குவாலிட்டி தெரியுமா? 98க்கு ஆசைப்படாத, அந்த 12 வாங்க நல்ல, இன்னைக்கு 16 வாங்க நல்ல, இன்னைக்கு 30 வாங்க நல்ல, இன்னைக்கு 32 வாங்க நல்ல. அடுத்த டெஸ்ட்ல 2 மார்க் தாண்டு, 2 மார்க் தாண்ட 16, 18 வாங்கிடு. 18 அடுத்த வாட்டி 20 வாங்கு, பின்னாலேயே போகாத, இப்படி இப்படி போய்கிட்டே இரு. 2 மார்க்கா போ. ஒரு வாட்டி நீ வந்து 18 வாங்கியிருக்க, உன் டெஸ்ட் பாக்குற 20 வாங்கிட்ட, கிளாஸ் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாரு. ஒருவேளை 98 வாங்குறவ 96 வாங்கி இருந்தாள்னா அவதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இருந்தாலும். ஆனா நான் சொல்றேன், வாழ்க்கை ருசித்தவள், வெற்றியின் ருசி எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், லாஜிக்கலா சொல்றேன், 98ல இருந்து 96 அவ தோக்குறா, 12ல இருந்து 14 நீ ஜெயிக்கிற. இவ்வளவுதான் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ப்ரோக்ரஸ் 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 காட்டு. யூ ஹேவ் டைம், யூ ஹேவ் டைம். எப்ப சார் எக்ஸாம்? அவர் சொல்லும் போதே இப்படி இருக்குதே, எப்படிப்பா சமாளிக்கிறீங்க? டிசம்பர் இல்லைன்னா ஜான்வரி அப்படிங்கிறாரு. இந்த புக்கு இந்த எடுத்த மாதிரி தான் மிரட்டும். தொற்றுவியா? தொட்டு பார்க்கலாம். நான் யார் தெரியுமா? வாழ்க்கை இப்படிதான் கேட்க உங்களை. யார் தெரியுமா? நேரா வந்து தொட்டு எடுத்து கொடுத்துட்டால. சோ சிம்பிள். இன்னும் மிரட்டுற, எதுக்கு மிரட்டுற? எடுப்பேன், தொட மட்டும் மாட்டேன், தொட்டு தூக்கி உன் கையில நான் திருப்பி இதோ இதுதான் என்னுடைய வெற்றி என்று தருவேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பும் வயதும் புத்தியும் சூழலும் உங்களுக்கு வாய்த்திருக்கின்ற பொழுது கனி அறுத்து கொண்டே போங்கள் என் குழந்தைகளை. கனி அறுத்துக்கிட்டே போங்க. காட்டு வழி நீங்க போறது காட்டு வழி. ஞாபகம், எங்க அம்மா சொன்னா, காட்டு வழியில போகும்போது ஒரு பழத்தை பாக்குறியா, அப்பவே ஆஞ்சி எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க நான் சொன்ன வார்த்தைய. எது முன்னாடி இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக்கொண்டு கிராஸ் பண்ணிட்டு அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ரஸ் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்ல.